ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜோஷுவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிங் மாலை தான் பார்க்க போகிறோம். கிப்சம் வித் ரோஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒயிட் ரோஸ் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் ரோஸ் இப்படி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஜா இதில் நம்ம பிரிச்சுக்கிறோம். மேலாக இருக்கிறது ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருக்குது, ஸோ அதனால் இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுது கிப்சம்மு. ஸோ அதை நம்ம கரெக்டாக இப்படி நம்ம பிச்சுக்கணும். இந்த மாலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு ஒரு 4 நரம்பு இழுத்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே கோக்கிறதுக்கு ஊசியில் நீங்கள் கோத்துக்கோங்க. கோத்துட்டு சென்டரில் ரோஸில் உள்ளார அப்படியே குத்தணும். ஃபஸ்ட்டு கோத்துக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. மொத்தம் 14 ரோஸ் நம்ம கோத்துக்கணும். ஒயிட்டு 2, ரெட்டு 1 அப்படியே நம்ம கோத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே நம்ம ஸ்டார்டிங்கே எடுத்த இடத்துல இப்போது கிப்சம் வச்சு அப்படியே நம்ம சுற்றிக்கணும். கீழே பார்டரில் கரெக்டாக ரவுண்டாக கரெக்டாக இது பண்ணோம். அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இந்த க்ரீன் கலராக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே திருப்பிக்கணும். இப்போது கிப்சம் எடுத்து அப்படியே வைக்கணும். கொஞ்சம் வெளியில் தெரியாமல் வச்சா தான் நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும், நல்லா லுக் கிடைக்கும். அப்படியே நம்ம சுற்றி அப்படியே நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். இல்லாட்டி ஃபுல்லாக இதாகிடும், கழண்டுரும். ஸோ நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். அதில் ரெட்டில் மட்டும்தான் இப்போ ஜிப்சம் வைக்க போகிறோம், கீழேயும் மேலேயும். நெக்ஸ்ட்டு 2 ரோஸ் அப்படியே நம்ம விட்டுருவோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த 2 ரோஸையும் ஒயிட் கலர் 2 ரோஸையும் கீழே தள்ளிட்டு அதுக்கு மேலே கிப்சம் வைக்க போகிறோம். ஏன்னா மேலே நம்ம ரெட் ரோஸ் வைக்க போகிறோம், அது பார்டர் மாதிரி வரும்.
இதில் பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் வந்து ரெட் ரோஸ் வைக்கிறோம் பார்டருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு கீழே தான் நம்ம கோக்க போகிறோம். வாழை மட்டையை எடுத்து இப்படி வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும், ஏன்னா கீழே கலண்டக்கூடாது ரோஸு. நெக்ஸ்ட்டு இந்த ரோஸை வச்சு கரெக்டாக சென்டரில் இது பண்ணணும், கோத்துக்கணும். அப்படியே கீழே வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதுக்கு மேலே நம்ம பாசி கூட சேர்த்துக்கலாம். ஒரு மாலைக்கு இதே மாதிரி 4 கோத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 திண்டும் கரெக்டாக ஃபினிஷிங்காக இது பண்ணிட்டோம். பார்டர் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த மணியெல்லாம் அதில் கோத்துக்கிட்டு அதுக்கு மேலே gypsum அப்படியே ரவுண்டாக வச்சு அப்படியே மேலே சுற்றிக்கணும். இந்த gypsum வச்சு முடித்தோடனே இதுக்கு மேலே gypsum வச்ச பின்னாடி ரோஸு கீழே பார்த்த மாதிரி நம்ம அப்படியே கோத்துக்கணும். அப்போது கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடி. இந்த பாசி கூட உங்களுக்கு ஃபேன்சி கடையில் கூட கிடைக்கும். இப்படி மேலே டாப்பில் வந்துட்டு கழுத்துக்கிட்ட இப்படி நல்லா இறுக்கி ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி பாட்டத்துலேயும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம், அதையும் சேர்த்து இறுக்கி நம்ம 2 கட்டிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா gypsum ரோஸ் மாலை ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாலையை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.